Hi brothers, in class நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிபார்ட்மெண்டல் அக்கவுண்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் டிபார்ட்மெண்டல் ட்ரான்ஸ்ஃபர் நம்ம பார்க்க போறோம். ஸோ இன்டர் டிபார்ட்மெண்டல் ட்ரான்ஸ்ஃபர் ஆல்ரெடி 15 நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ 15 செம்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் டிபார்ட்மெண்டல் ட்ரான்ஸ்ஃபர்ல எத்தனை பேசஞ்சர்ங்கிறது அவங்க வந்து கிளியராக கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது மெட்டீரியல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுன்னா அந்த ஸ்டாக்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட்டோட கண்டென்ட் எத்தனை பேசஞ்சர் இருக்குன்னு சொல்லி அவங்க கொடுத்துருந்தாங்க. இந்த சம்மில் வந்து அது கொடுக்கல. ஸோ அதை நம்ம தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அது ஒன்று மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ 16 வந்து பாருங்கள், ஏ அண்ட் கோ ஹேஸ் 2 டிபார்ட்மெண்ட் பி அண்ட் கியூ. ஓகேங்களா? ஸோ 2 டிபார்ட்மெண்ட் வச்சுருக்கிறாங்க. ஸோ ஒரு பி அண்ட் கியூ டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா? பி டிபார்ட்மெண்ட், கியூ டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா? P sells goods to Q at a normal selling price. P டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா Q டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து கூட்ஸை வந்து சேல் பண்ணுறாங்க அட் நார்மல் செல்லிங் ப்ரைஸ். ஓகேங்களா? ஸோ நார்மலாக கஸ்டமருக்கு வந்து என்ன ப்ரைஸில் வந்து சேல் பண்ணுவாங்களோ அதே ப்ரைஸில் தான் Qக்கும் சேல் பண்ணுறாங்க. ஸோ நார்மலாக கஸ்டமருக்கு வந்து சேல் பண்ணுறப்போ இவங்க செல்லிங் ப்ரைஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க? காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ இந்த ப்ராஃபிட்டுங்கிறது யாரோட ப்ராஃபிட்டாக இருக்கும்? பியோட ப்ராஃபிட். ஓகேங்களா? ஸோ பி வந்து சேல் பண்ணுறாங்க அப்படின்னா பி வந்து எவ்வளோ ப்ராஃபிட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அந்த ப்ராஃபிட் தான் இந்த ப்ரைஸில் இன்க்ளூட் ஆகிருக்கும். ஓகே. ஸோ இந்த செல்லிங் ப்ரைஸில் காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட்டுங்கிற இந்த ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா பியோட ப்ராஃபிட். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பியோட ப்ராஃபிட்டு. கிளியரா? ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கிளியரா? From the following particulars, prepare the departmental trading and profit and loss for the year ended 31/3/2023 and also ascertain the net profit to be transferred to the balance sheet. ஓகேங்களா? ஸோ எவ்வளோ ப்ராஃபிட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாங்க? பேலன்ஸ் ஷீட்லாம் எதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க? கேபிட்டல் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணி விடுவாங்க. ஓகே. ஸோ நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு நெட் ப்ராஃபிட் வந்து நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ நெட் ப்ராஃபிட் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க? கேபிட்டல் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணி விடுவாங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ அந்த நெட் ப்ராஃபிட்டை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். கிளியரா? ஓகே. ஸோ சம்மில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லாமே நம்ம வந்து போட்டுக்கிற வேண்டியதான். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டோட இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ செக்ரிகேட் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம டேரெக்டாக நம்ம போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஒரு பேஜ் ஃபுல்லாக நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அந்த பேஜில் 1/4 ஆஃப் த பேஜ் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. அப்புறம் 3/4 ஆஃப் த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் அலோகேட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் அலோகேட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜில் ஜென்ரல் பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஒரு 1/4 பேஜ் வந்து நீங்கள் அலோகேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அலோகேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிமைனிங் ஃபுல்லாமே நீங்கள் ஒர்க்கிங் நோட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம என்ட்ரி போடலாம். ஓகேங்களா? ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் எங்கே வரும்? ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் வரும். ஓகேங்களா? ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டோட ஸ்டாக் வந்து போட்டுக்கோங்க. ஸோ இங்கே டோட்டல் வந்து போட்டிருக்காங்க. டோட்டல் போடணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. ஓகேங்களா? ஸோ இங்கே டோட்டல் போட்டிருக்காங்கன்னா எதுக்காண்டி அப்படின்னா ரேஷியோ கண்டுபிடிக்காண்டி போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ வேறு எதுவும் கிடையாது. நம்ம வந்து டோட்டல் போடணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம ஒவ்வொரு இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செக்ரிகேட் பண்ணுறப்ப நமக்கு ரேஷியோ தேவை. ரேஷியோ தேவைப்படுறப்ப நமக்கு டோட்டல் தேவை. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டோட இண்டிவிஜுவல் ஐட்டமும் நமக்கு தேவை. ஸோ அதுக்காண்டி டோட்டலாக அவங்க போட்டிருக்காங்க. கிளியரா? ஓகே. ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 5 lakhs அண்ட் கியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக் எதுவுமே கிடையாது. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 5 lakh இருக்குது. ஓகேங்களா? ஓகே. ஸோ பர்ச்சேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 28 lakhs அண்ட் 3 lakhs இருக்குது. இந்த பர்ச்சேஸை நம்ம எங்கே போடுவோம்? ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் நம்ம போடுவோம். ஓகேங்களா? ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் பர்ச்சேசஸ் 28 lakh அண்ட் 3 lakh. ஸோ டோட்டலாக ஆட் பண்ணி 31 lakhs சொல்லி நம்ம போட்டிருக்காங்க. கிளியரா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூட்ஸ் ஃப்ரம் பி கிட்டேருந்து கூட்ஸ் வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ பி கிட்டேருந்து கூட்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ எவ்வளோ வந்திருக்குது? 8 லட்சம் ரூபாய்க்கு கூட்ஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? ஓகே. ஸோ 8 lakhs வந்து கூட்ஸ் வந்துருக்கு. இந்த 8 lakhs வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட் ரெண்டுமே சேர்ந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ பிக்கு வந்து பியோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சேல்ஸ். கியூவோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பர்ச்சேஸ். ஓகேங்களா? ஸோ அப்போது பிக்கு வந்து நம்ம எங்கே போடுவோம்? சேல்ஸ் அப்படின்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் நம்ம போடுவோம். ஓகேங்களா? ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கூட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு கியூவை பிக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ பிக்கு வந்து இது சேல்ஸ் தானே. ஸோ கிரெடிட் சைடில் நம்ம போட்டிருக்கோம். இப்போ கியூவோட பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வாங்க. ஸோ கியூவோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இது பர்ச்சேஸ். ஸோ பர்ச்சேஸை நம்ம எங்கே போடுவோம்? ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் நம்ம போடுவோம். ஓகேங்களா? ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் நீங்கள் வந்து கியூக்கு கீழே நீங்கள் போட்டுக்கோங்க. கூட்ஸ் ஃப்ரம் கியூன்னு சொல்லி நீங்கள் போட்டுக்கோங்க. கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 lakh வேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது போட்டாச்சு. வேஜஸ் வந்து 3,50,000 அண்ட் 2 lakhs. ஸோ வேஜஸ் நம்ம எங்கே போடுவோம்? இது வந்து டேரக்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட்டில்
ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் நம்ம போடுவோம் ஓகேங்களா. ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் வேஜஸ் நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ பிக்கு ஃபார் பி 3,50,000 அண்ட் ஃபார் கியூ 2 lakhs ஓகேங்களா. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 3 lakhs ப்ளஸ் 3,50,000 ப்ளஸ் 2 lakh நீங்கள் போட்டிங்கன்னா 5,50,000 வந்து டோட்டலாக வரும் ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவலிங் எக்ஸ்பெண்டிச்சர்ங்கிறது என்னது? இன்டைரக்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இது வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வராது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வரும் ஓகேங்களா. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் நீங்கள் போட்டுக்கோங்க 20,000 அண்ட் 1,60,000 டெபிட் சைடில் நம்ம போடுறோம். 20,000 அண்ட் 1,60,000 ஃபார் கியூ ஓகேங்களா. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 20,000 ப்ளஸ் 1,60,000 வில் கிவ்ஸ் 1,80,000 வாஸ் டோட்டல் ட்ராவலிங் எக்ஸ்பெண்டிச்சர் ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக் அட் த காஸ்ட் டு த டிபார்ட்மெண்ட். க்ளோசிங் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 8 lakhs அண்ட் 2,09,000 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ க்ளோசிங் ஸ்டாக் வந்து 8 lakh அண்ட் 2,09,000 வந்து போட்டுக்கோங்க. 10,09,000 ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு சேல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 30 lakhs அண்ட் 2 lakhs வந்து கொடுத்துருக்காங்க. சேல்ஸ் வந்து நம்ம எங்கே போடுவோம்? ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் நம்ம போடுவோம். ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட் கிரெடிட் சைடில் 30 lakhs அண்ட் 20 lakhs. 20 lakhs தானே? 20 lakhs தாங்க. ஓகே, இது வந்து 20 lakhs தான் ஓகேங்களா. ஸோ அந்த கமா போடுற இடத்துல தான் மிஸ்டேக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்படி வரும் கமா. ஸோ 20 lakhs ஓகேங்களா. ஸோ 20 lakhs சொல்லி நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ டோட்டலாக நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அப்படின்னா 50 lakhs உங்களுக்கு வரும். அப்புறம் பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இது வந்து பிஎன்எல் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் வரும் ஓகேங்களா. ஸோ பிஎன்எல் அக்கௌண்ட் டெபிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி எவ்வளோ? 30,000 அண்ட் 25,000. ஸோ பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி வில் கம்ஸ் அட் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெபிட் சைடு ஓகேங்களா. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெபிட் சைடில் பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி ஃபார் பி இட்ஸ் 30,000 அண்ட் ஃபார் கியூ இட்ஸ் வந்து 25,000 ஓகேங்களா. ஸோ டோட்டலாக அக்ரிகேட்டாக வந்து பார்க்குறப்ப இட் வில் கிவ்ஸ் 55,000 அஸ் அன் அக்ரிகேட் அமௌண்ட் ஃபார் பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி எக்ஸ்பெண்டிச்சர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா the following expenses incurred for both the departments were not opposed between the departments. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோலாக ஒரு கம்பெனிக்கு வந்து ஹோலாக வந்து கொடுத்துருக்காங்க, அப்போசனேட் வந்து பண்ணலை. ஸோ நாம் அப்போசனேட் பண்ணுவோம் ஓகேங்களா. சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 33,000, அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 1,20,000, ஜென்ரல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 5 lakhs வந்து கொடுத்துருக்காங்க. டெப்ரிசியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 30% அந்த மிஷினரி வந்து 96,000. ஓகே, 96,000ங்கிறது ஹோலாக 96,000 சொல்லி கொடுத்துட்டாங்க மிஷினோட காஸ்ட்டு. ஸோ இதில் 30% டெப்ரிசியேஷனா இதை நம்ம அப்போசன் பண்ணணும். எதில் நம்ம அப்போசன் பண்ணலாம் அதுக்கூட இன்ஃபர்மேஷன் நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆர் டு பி அப்போசன் இன் த டர்ன் ஓவர் ரேஷியோ ஓகேங்களா. ஸோ இதில் நம்ம ஷார்ட்டாக நம்ம எழுதி வச்சிருக்கிறோம் பாருங்கள். ஸோ சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 30,000 கொடுத்துருக்காங்க. அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சர் வந்து 1,20,000, ஜென்ரல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 5 lakhs வந்து கொடுத்துருக்காங்க. டிபார்ட்மெண்ட் டெப்ரிசியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 30% அந்த மிஷினரி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எந்த ரேஷியோலாம் நம்ம வந்து அப்போசன் பண்ணணும் அப்படிங்கிறத கீழே இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆர் டு பி அப்போசன் இன் த டர்ன் ஓவர் ரேஷியோ ஓகேங்களா. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து பார்த்தீங்கன்னா டர்ன் ஓவர் ரேஷியோவில் வந்து அப்போசன் பண்ணணும். டர்ன் ஓவர் ரேஷியோனா என்னது? சேல்ஸ் ரேஷியோ ஓகேங்களா. சேல்ஸ் ரேஷியோவில் நம்ம பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேலரிஸ் அண்ட் டெப்ரிசியேஷன் ஆர் டு பி அப்போசன் இன் த ரேஷியோ 2:1 and 1:3. ஸோ சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 2:1, அட்வர்டைஸ்மெண்ட் டெப்ரிசியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1:3 ஓகேங்களா. ஸோ சேலரிக்கு நேராக 30,000. ஸோ இதுக்கு வந்து 2:1 சொல்லி நீங்கள் போட்டுக்கோங்க. அப்புறம் டெப்ரிசியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1:3 சொல்லி போட்டுக்கோங்க ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த பேசிஸில் நம்ம வந்து அப்போசனேட் நம்ம பண்ண போகிறோம். கிளியரா? ஓகே, ஸோ சேலரி வந்து டோட்டலாக 30,000. ஸோ சேலரி வந்து டோட்டலாக 3,30,000. சேலரி 33,000 தானே இங்கே போட்டிருக்கிறாங்க, ராங்காக போட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ சேலரி வந்து 33,000 கிடையாது, 3,30,000. இங்கே போட்டுட்டு இங்கேன்னு ஒரு கமா போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அப்போ இங்கே ஒரு மிஸ்டேக் இருக்குது. என்ன மிஸ்டேக்னா 3,30,000. சேலரி வந்து 33,000 கிடையாது, 3,30,000 டோட்டலாக ஓகேங்களா. ஸோ 3,30,000 சொல்லி நீங்கள் டோட்டலாக போட்டுக்கோங்க. ஸோ இதை எப்படி நம்ம பிரிக்க போகிறோம்? சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 2:1 ஓகேங்களா. ஸோ சேலரி வந்து 2:1 நம்ம பிரிக்கணும். ஸோ 3,30,000 இன்ட்டு 2/3 போட்டிங்க அப்படின்னா ஃபார் டிபார்ட்மெண்ட் பி வந்து 2,20,000 ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் கியூக்கு வந்து பாருங்கள் 3,30,000
இன்ட்டு 1/3 போட்டிங்க அப்படின்னா 1,10,000 வந்து டிபார்ட்மெண்ட் கியூக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சேலரிக்கு நம்ம போட்டாச்சா. நெக்ஸ்ட் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து 1,20,000 டோட்டலாக. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1,20,000. ஸோ இது வந்து என்ன ரேஷியோவில் பிரிக்கணும், டேன் ஓவர் ரேஷியோவில் பிரிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ டேன் ஓவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேன் ஓவர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ டேன் ஓவரை நீங்கள் சிம்பிளாக வந்து 30 lakhs 20 lakhஸா, அப்போது 3:2 இருக்குது. கிளியரா? நீங்கள் சிம்பிளாக நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் 30 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா நீங்கள் போட்டுக்கலாம். நம்ம கையில் தான் கேல்குலேட்டர் இருக்குது. ஸோ நம்ம எந்த அளவுக்கு சிம்பிள் ஆக்கணும், இந்த ஃபிகர்ஸை இந்த ஃபிகர்ஸை நம்பர்லாம் நம்ம சிம்பிள் ஆக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா ஃபிகர்ஸ் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு கேல்குலேட்டர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் சிம்பிள் ஆக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் இறங்குனீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் தனியாக நீங்கள் ஸ்டெப்பாக நீங்கள் போட வேண்டியிருக்கும். இதில் நீங்கள் ஸ்டெப்பு போட வேண்டிய அவசியம் இல்லை. டேரெக்டாக இந்த 0 ஃபுல்லாக நீங்கள் தூக்கிட்டிங்கன்னா 3:2 வரும். ஸோ அதனால் நான் சிம்பிளாக நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஸோ இல்லை உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கேல்குலேட்டர் நமக்கு இருக்குது. ஸோ ஃபிகர்ஸை நீங்கள் அப்படியே போட்டுருங்க. அதை நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ 3:2 ரேஷியோவில் நம்ம வந்து பிரிக்க போகிறோம். ஸோ இது எதை நம்ம பிரிக்க போகிறோம், அட்வர்டைஸ்மெண்ட் 3:2 நம்ம பிரிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ 1,20,000 by 5 into 3 போட்டிங்க அப்படின்னா 72,000 ஃபார் டிபார்ட்மெண்ட் பி அண்ட் 2/5 போட்டிங்கன்னா 48,000 ஃபார் டிபார்ட்மெண்ட் கியூ. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குது, ஜென்ரல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து டோட்டலாக 5 லட்ச ரூபா. ஸோ 5 லட்ச ரூபா நீங்கள் வந்து டோட்டலில் போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து 3:1 நம்ம பிரிக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ 5 lakhs into 3/4 போட்டிங்கன்னா 3,75,000 ஃபார் டிபார்ட்மெண்ட் பி அண்ட் 5 lakhs into 1/4 போட்டிங்கன்னா 1,25,000 ஃபார் டிபார்ட்மெண்ட் கியூ. ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து வேறு என்ன இருக்குது, டெப்ரிசியேஷன் ஆச்சு ஹோலாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ கம்பெனி ஆச்சு ஹோலாக இட் வில் பி டெப்ரிசியேஷன் ஆஸ் 30% ஆன் த மிஷினரி தட் 96,000 இஸ் ஃபார் த ஹோல் கம்பெனி, நாட் ஃபார் த செப்பரேட் டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ ஹோல் கம்பெனிக்கு இது 96,000 இருக்குது, செப்பரேட் டிபார்ட்மெண்ட் கிடையாது. வி ஹவ் டு அப்போசன் திஸ் 96,000 ஆன் த பேசிஸ் ஆஃப் த ரேஷியோ 1:3. ஓகேங்களா? ஸோ 1:3 நம்ம பிரிப்போம். ஸோ 96,000 வந்து பார்த்தா மிஷினரி, இதில் 30% டெப்ரிசியேஷன் நீங்கள் போடுங்க, 28,800 ரூபா. இதுதான் டெப்ரிசியேஷன். ஓகேங்களா? ஸோ டெப்ரிசியேஷன் டோட்டலாக 28,800 போடுங்க. இது ரேஷியோ வந்து 1:3. ஓகேங்களா? ஸோ வி ஹேவ் டு அப்போசன் திஸ் 28,800 ஆன் த பேசிஸ் ஆஃப் த ரேஷியோ 1:3. ஓகேங்களா? ஸோ வி calculate this 7,200 into 1/4 we will get 28,800 into 1/4 we will get 7,200 for department P. And we will calculate 28,800 into 3/4 and we will get the 21,600 for department Q. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து டெப்ரிசியேஷன் வந்து நம்ம அப்போசன் பண்ணி நம்ம போட்டுக்கணும். கிளியரா? ஓகே. அவ்வளோதான். வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குதா? ஸோ எல்லாமே நான் வந்து போட்டாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஸ்டாக் ரிசர்வுக்கு நம்ம என்ட்ரி ஆக போகிறோம். ஸ்டாக் ரிசர்வுக்கு ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து கொடுத்துருக்காங்களா? இல்லை. ஓகேங்களா? ஸ்டாக் ரிசர்வுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. இங்கே இன்டர் டிபார்ட்மெண்டல் ட்ரான்ஸ்ஃபர் நடந்திருக்கு. இன்டர் டிபார்ட்மெண்டல் ட்ரான்ஸ்ஃபர் நடந்திருக்கு, அதுவும் சேல் ப்ரைஸ் நடந்திருக்குன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஸ்டாக் ரிசர்வ் வரும். இந்த இடத்துல நீங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுக்கல அப்படின்னாலுமே நீங்கள் ஸ்டாக் ரிசர்வை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அந்த ஸ்டாக் ரிசர்வை நீங்கள் ஜென்ரல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் நீங்கள் எலிமினேட் பண்ணி விடணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதில் ஸ்டாக் ரிசர்வோட இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கல. ஓகேங்க. இப்போ வந்து நம்ம வந்து முக்கியமான பார்ட் என்னென்னா அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எலிமினேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அன்ரியலைஸ் ப்ராஃபிட் வந்து யார்கிட்ட இருந்து வருது? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பி வந்து பார்த்தீங்கன்னா கியூக்கு வந்து கூட்ஸ் வந்து சேல் பண்ணுறாங்க, அப்படி தானே? ஸோ பி வந்து கியூக்கு வந்து சேல் பண்ணுறாங்க. அப்போ கியூவோட க்ளோசிங் ஸ்டாக்கில் பி வந்து கியூக்கு வந்து சேல் பண்ணுறப்போ காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட்டில் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ ஸோ இந்த பர்ச்சேஸில் வந்து பார்த்திங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக்கில் எவ்வளோ லோடிங் இருக்குதோ இதுதான் அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட்டு. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ கியூவோட சைடில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக்கு, இந்த க்ளோசிங் ஸ்டாக்கில் வந்து பார்த்திங்கன்னா பி கிட்ட வாங்கினா பர்ச்சேஸ் பண்ண கூட்ஸ் மட்டும் இருக்காது, எக்ஸ்டர்னல் பர்ச்சேஸும் சேர்ந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம அன்ரியலைஸ் ப்ராஃபிட் வந்து பார்க்குறப்ப எக்ஸ்டர்னல் பர்ச்சேஸ் நம்ம எடுப்போமா? எக்ஸ்டர்னல் பர்ச்சேஸ் ஃபுல்லாமே காஸ்ட்டில் தான் நம்ம வாங்கியிருக்கிறோம், ப்ராஃபிட் வச்சு நம்ம வாங்கலை. பீக்கு கிட்ட வாங்குறப்போ மட்டும்தான் காஸ்ட்டு ப்ளஸ் ப்ராஃபிட் வச்சு நம்ம வாங்கியிருக்கோம். இந்த ப்ராஃபிட் தான் அன்ரியலைஸ் ப்ராஃபிட்டு. ஓகேங்களா? ஸோ அன்ரியலைஸ் ப்ராஃபிட் வந்து எங்கே வரும்னா கியூ கிட்ட இருக்கக்கூடிய க்ளோசிங் ஸ்டாக்கில் 2 விதமான கண்டென்ட் இருக்குது. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பி கிட்டேருந்து வாங்கின கண்டென்ட்டு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் பர்ச்சேஸில் உள்ள கண்டென்ட்டு.
ஓகேங்களா. ஸோ எக்ஸ்டர்னல் பர்ச்சேஸ் ஃபுல்லாமே நம்ம வெளியாள்கிட்ட இருந்து நம்ம வாங்கியிருக்கோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இது நம்ம காஸ்ட் ப்ரைஸ் தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல அன்ரியலைஸ் ப்ராஃபிட்டே வரதுக்கு வாய்ப்பு இல்லை. பி கிட்டேருந்து நம்ம வாங்குறப்போ பி டிபார்ட்மெண்ட் கிட்டேருந்து நம்ம வாங்குறப்போ தான் காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட்டை நம்ம வாங்கியிருக்கிறோம். ஸோ இந்த ப்ராஃபிட் தான் அன்ரியலைஸ் ப்ராஃபிட். ஓகேங்களா. ஸோ இதை மட்டும் நம்ம தனியாக எடுத்து எலிமினேட் பண்ணணும். ஓகேங்களா. ஓகே. ஸோ இப்போ இந்த ப்ராஃபிட்னு சொல்லி கொடுத்துருக்கோமே, இந்த ப்ராஃபிட் நம்ம எலிமினேட் பண்ண போகிறோம். கியூவோட க்ளோசிங் ஸ்டாக்கில் நம்ம இந்த ப்ராஃபிட்டை எலிமினேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கிராஸ் ப்ராஃபிட் பேசுனே நிறைய பேர் வந்து கியூவோட கிராஸ் ப்ராஃபிட்டை எடுத்துருவீங்க. அது வந்து தப்பு. ஓகேங்களா. ஸோ இந்த ப்ராஃபிட் வந்து யார் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு சேல் பண்ணியிருக்கா? உங்ககிட்ட பி டிபார்ட்மெண்ட் வந்து சேல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பி டிபார்ட்மெண்ட் வந்து சேல் பண்ணுறாங்க அப்படின்னா பி டிபார்ட்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ண ப்ராஃபிட்டை வச்சு தான் சேல் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நீங்கள் கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ நீங்கள் இது கண்டுபிடிக்கிறப்போ பியோட ப்ராஃபிட் தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. ஸோ பியோட ப்ராஃபிட் நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? பியோட கிராஸ் ப்ராஃபிட் வந்து பாருங்கள். ஸோ பியோட கிராஸ் ப்ராஃபிட் நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடுங்க. ஸோ பியோட ப்ராஃபிட் வந்து 9,50,000. இந்த கிராஸ் ப்ராஃபிட்டில் நீங்களே மிஸ்ஸிங் ஃபிகர் வச்சு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுங்க. ஓகேங்களா. ஸோ கிராஸ் ப்ராஃபிட் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியுங்களா? ஸோ டோட்டல் கிரெடிட் சைட்லேருந்து நீங்கள் டெபிட் சைடில் நீங்கள் ரெடியூஸ் பண்ணிங்கன்னா வரக்கூடிய மிஸ்ஸிங் ஃபிகர் தான் கிராஸ் ப்ராஃபிட். ஓகேங்களா. ஸோ அப்படியே நீங்கள் பியோட கிராஸ் ப்ராஃபிட் வந்து இங்கே 9,50,000 வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ கிராஸ் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 9,50,000 பை டோட்டல் சேல்ஸு. பியோட டோட்டல் சேல்ஸ் எவ்வளோன்னு பாருங்கள். பியோட டோட்டல் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30 lakhs மட்டும் கிடையாது, எக்ஸ்டர்னல் சேல்ஸ் மட்டும் கிடையாது, கியூக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது சேர்த்து எடுக்கணும். ஓகேங்களா. ஸோ அப்போ 30 லட்ச ரூபா எக்ஸ்டர்னல் சேல்ஸ் ப்ளஸ் கியூக்கு அனுப்புறது வந்து பார்த்தீங்கன்னா 8 லட்ச ரூபா சேர்த்து நீங்கள் டோட்டல் சேல்ஸாக நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஓகேவா. ஸோ இன்ட்டு 100 போட்டிங்கன்னா கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ ஃபார் பி நமக்கு கிடச்சிடும். ஓகேங்களா. ஸோ பிக்கு வந்து நீங்கள் பாருங்கள், பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக சேல்ஸ் வந்து எவ்வளோ வருது? 30 + 8 போட்டிங்கன்னா 38 வருது. ஓகேங்களா. ஸோ 9.50 lakhs பை 38 லட்ச ரூபா இன்ட்டு 100 போட்டிங்கன்னா கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ நமக்கு கிடச்சிடும். ஸோ 9.5 பை 38 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ எவ்வளோ? 25%. ஓகேங்களா. ஸோ பி வந்து கியூக்கு அனுப்புகிறப்போ காஸ்ட் ப்ளஸ் 25% வச்சு அனுப்பியிருக்கிறாங்க. கிளியரா? ஸோ காஸ்ட் ப்ளஸ் 25% வச்சு அனுப்பியிருக்காங்க. ஸோ இந்த 25% தான் நம்ம வந்து அன்ரியலைஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஸோ அன்ரியலைஸ் ப்ராஃபிட் வந்து எதில் வரும்? கியூவோட க்ளோசிங் ஸ்டாக்கில் பியோட கண்டென்ட்டில் வரக்கூடிய ப்ராஃபிட் தான் அன்ரியலைஸ் ப்ராஃபிட். ஸோ கியூவோட க்ளோசிங் ஸ்டாக் வந்து பாருங்கள். ஸோ கியூவோட க்ளோசிங் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 2,09,000. ஓகே. ஸோ 2,09,000 கியூவோட க்ளோசிங் வந்து 2,09,000. ஓகேங்களா. ஸோ இந்த 2,09,000 வந்து பார்த்தீங்கன்னா இதில் பி கண்டென்ட்டும் இருக்குது, பியோட கண்டென்ட்டும் இருக்குது, எக்ஸ்டர்னல் பர்ச்சேஸும் இருக்குது. ஓகேங்களா. ஸோ பி கிட்டேருந்து நம்ம எவ்வளோ கூட்ஸ் வாங்கியிருக்கிறோம்? பி கிட்டேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ கூட்ஸ் வாங்கிக்கிறோம்? 8 லட்ச ரூபாய்க்கு நம்ம கூட்ஸ் வந்து வாங்கியிருக்கிறோம். ஓகேங்களா. ஸோ இந்த கியூ சைடில் உள்ள பர்ச்சேஸ் வந்து பாருங்கள், எக்ஸ்டர்னல் பர்ச்சேஸ் வந்து 3 லட்ச ரூபா, பி கிட்டேருந்து 8 லட்ச ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருக்கிறோம். ஓகேங்களா. ஸோ பி கிட்டேருந்து நம்ம 8 லட்ச ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருக்கோம். எக்ஸ்டர்னல் பர்ச்சேஸ் வந்து எவ்வளோ வாங்கியிருக்கிறோம்? 3 லட்ச ரூபா. ஓகேங்களா. ஸோ 3 லட்ச ரூபாய்க்கு நம்ம எக்ஸ்டர்னல் பர்ச்சேஸு. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த 2,09,000னா இந்த பியோட பர்ச்சேஸும் சேர்ந்துருக்குது, எக்ஸ்டர்னல் பர்ச்சேஸில் உள்ளதுமே இதில் சேர்ந்துருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த 2,80,000ங்கிறது 8 லட்சம் ப்ளஸ் 3 லட்சம் சேர்ந்து தான் இது சேர்ந்து தான் இதோட கண்டென்ட் தான் இந்த 2,09,000 ரூபா. ஓகேங்களா. ஸோ 2,09,000 வந்து பார்த்தீங்கன்னா 8 lakhs ப்ளஸ் 3 lakhs அப்படின்னா பியோட கண்டென்ட் மட்டும் பாருங்கள் 8 lakhsக்கு நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ 2,09,000 பை 8 + 3 அப்படின்னா 11 lakhsக்கு இருக்குன்னா 8 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் எவ்வளோன்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா. ஸோ 2,09,000 பை 11 இன்ட்டு 8 போட்டிங்க அப்படின்னா 1,52,000. ஓகேங்களா. ஸோ பியோட கண்டென்ட் வந்து எவ்வளோ இருக்குது? பியோட கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1,52,000 வந்து பியோட கண்டென்ட்டு. அப்போ எக்ஸ்டர்னல் பர்ச்சேஸ் வந்து எவ்வளோ இருக்கும்? 2,09,000 மைனஸ் 1,50,000 57,000. ஓகேங்களா. ஸோ எக்ஸ்டர்னல் பர்ச்சேஸ்லேருந்து வரக்கூடிய இந்த க்ளோசிங் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காஸ்ட் ப்ரைஸில் இருக்குது. ஸோ இதில் நம்ம எந்த அன்ரியலைசேஷன் ப்ராஃபிட் எதுவுமே இதில் வராது. ஓகேங்களா.
பியோட அந்த பியோட கண்டென்ட்டில் வரக்கூடிய க்ளோசிங் ஸ்டாக்கில் மட்டும்தான் காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட் சேர்ந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதில் ப்ராஃபிட் வந்து எத்தனை பெர்சன்டேஜ் வந்து பார்த்தோம், 25% வந்து ப்ராஃபிட்டு. ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் வந்து அன்ரியலைசேஷன் ப்ராஃபிட் வந்து நம்ம கண்டுபிடிப்போம். அன்ரியலைசேஷன் ப்ராஃபிட் ஃபார் பியோட க்ளோசிங் ஸ்டாக்கு. ஸோ 1,52,000 இன்ட்டு 25% போட்டிங்கன்னா இதுதான் அன்ரியலைஸ்ட் ப்ராஃபிட். ஓகேங்களா. ஸோ 1,52,000 இன்ட்டு 25% போட்டிங்க அப்படின்னா 38,000 வருது. ஓகேங்களா. ஸோ 38,000 தான் அன்ரியலைசேஷன் ப்ராஃபிட் ஃபார் பி. ஓகேங்களா. ஸோ 38,000 தான் அன்ரியலைசேஷன் ப்ராஃபிட் ஃபார் பி. ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ணுவோம், ஜென்ரல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் எலிமினேட் பண்ணுவோம். ஸோ எங்கே போட்டு நம்ம எலிமினேட் பண்ணுவோம், ஜென்ரல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் போட்டு நம்ம எலிமினேட் பண்ணுவோம். ஓகேங்களா. ப்ராஃபிட் எல்லாமே கிரெடிட் சைடில் தானே வரும். ஸோ ப்ராஃபிட்டை நம்ம குறைக்க போகிறோம் அப்படின்னா டெபிட் சைடில் போட நீங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ ஜென்ரல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஜென்ரல் ப்ராஃபிட் அண்ட் ஜென்ரல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஜென்ரல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இங்கே வரக்கூடிய நெட் ப்ராஃபிட்டை மொத்தமாக நீங்கள் ஆட் பண்ணி 6,45,200 வருது. ஓகே. ஸோ இதை நீங்கள் வந்து மிஸ்ஸிங் ஃபிகர் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஃபைண்ட் அவுட் பண்ணி இந்த டோட்டல் நெட் ப்ராஃபிட்டை நீங்கள் அப்படியே நீங்கள் ஜென்ரல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். ஓகேங்களா. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அந்த அன்ரியலைசேஷன் ப்ராஃபிட் ஃபார் க்ளோசிங் ஸ்டாக் ஆன் பி டிபார்ட்மெண்ட், கியூ டிபார்ட்மெண்ட் வித் கண்டென்ட் ஆஃப் பி. ஓகேங்களா. ஸோ அது வந்து எவ்வளோ இருக்குது, 38,000 இருக்குது. ஸோ இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணோம்லாம். ஸோ 38,000 வந்து அன்ரியலைசேஷன் ப்ராஃபிட் ஃபார் க்ளோசிங் ஸ்டாக். ஓகேங்களா. ஸோ அந்த அன்ரியலைசேஷன் ப்ராஃபிட் வந்து 38,000 வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணிங்கன்னா ஸோ ரிமைனிங் வரக்கூடிய அமௌண்ட் வந்து எவ்வளோ, 6,45,200 டோட்டல் ப்ராஃபிட்டு. இதில் இந்த அன்ரியலைசேஷன் ப்ராஃபிட் வந்து 38,000 ரெடியூஸ் பண்ணிங்கன்னா 6,07,200 வந்து உங்களுக்கு நெட் ப்ராஃபிட்டாக வரும். இதை தான் நீங்கள் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க. கிளியரா? ஓகே. ஸோ இவ்வளோ தாங்க. ஸோ அந்த அன்ரியலைசேஷன் ப்ராஃபிட்டோட சம்மரி ஒரு தடவை பார்த்துருவோம். ஆக்சுவலாக என்னென்னா, க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் கியூ தானே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த கியூவில் தான் வந்து பார்த்திங்கன்னா இது பியோட ஸ்டாக் வந்து இருக்குது. அதில் அன்ரியலைசேஷன் ப்ராஃபிட்டும் சேர்ந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பியோட ஸ்டாக்கும் இருக்குது, எக்ஸ்டர்னல் பர்ச்சேஸும் இருக்குது. ஸோ பியோட ஸ்டாக்கில் உள்ள அன்ரியலைசேஷன் ப்ராஃபிட்டை மட்டும் நம்ம வந்து எலிமினேட் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா. ஸோ அன்ரியலைஸ் ப்ராஃபிட்டோட பேசனேஜ் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் ப்ராஃபிட் வந்து எதோட கிராஸ் ப்ராஃபிட் நம்ம எடுப்போம், இங்கே சேல் பண்ணது யார், கூட்ஸை சேல் பண்ணது பி. ஸோ பியோட கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ தான் நம்ம எடுப்போம். ஓகே. ஸோ பியோட கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ நம்ம எடுப்போம். கிளியரா? ஓகே. ஸோ இப்போ பியோட கண்டென்ட் மட்டும் நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், பி கிட்ட நம்ம எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், எக்ஸ்எல் பர்ச்சேஸ் கிட்ட நம்ம எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரேஷியோவில் நீங்கள் பிரிச்சுட்டீங்க. உங்களுக்கு வரக்கூடிய கியூவோட க்ளோசிங் ஸ்டாக்கை பி அண்ட் எக்ஸ்எல் பர்ச்சேஸ் இவங்களோட ரேஷியோவில் நீங்கள் பிரிக்கணும். ஓகேங்களா. ஸோ இந்த க்ளோசிங் ஸ்டாக்கை எந்த ரேஷியோவில் பிரிப்பீங்கன்னா, பி கிட்டேருந்து வாங்கின பர்ச்சேஸை, பியோட பர்ச்சேஸு, எக்ஸ்டர்னல் பர்ச்சேஸை. ஸோ இந்த ரேஷியோவில் நீங்கள் வந்து பிரிச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் கியூ வித் த கண்டென்ட் ஆஃப் பி வந்து உங்களுக்கு கிடச்சிரும். பி கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணதில் எவ்வளோ க்ளோசிங் ஸ்டாக் வந்திருக்கோ அது நமக்கு கிடச்சிரும். ஸோ அந்த அமௌண்ட்டில் இருந்து நீங்கள் அன்ரியலைசேஷன் ப்ராஃபிட்டை அந்த பேசனை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அன்ரியலைசேஷன் ப்ராஃபிட் வந்து கிடச்சிரும். ஓகேங்களா. ஸோ இதான் நீங்கள் ஜென்ரல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வந்து என்ன பண்ணுவீங்க, எலிமினேட் பண்ணி விட்டுறீங்க. கிளியரா? ஸோ அதான் இங்கே பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு சம்மில் இந்த ஒர்க்கிங் நோட்டை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ டீட்டெயிலாக ஒரு கேல்குலேஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஃப்ளோ சார்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஓகேங்களா. ஃப்ளோ சார்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் வந்து ஒர்க்கிங் நோட்டில் நான் வந்து சென்ட் பண்ணி விட்றேன். ஓகேங்களா. ஸோ ஹேண்ட் ரைட்டர் நோட்ஸை நான் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்றேன். ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சோடனே எனக்கு ப்ரைவேட்டாக ஒரு மெசேஜ் போடுங்க. ஸோ ப்ரைவேட்டாக மெசேஜ் போட்டிங்க அப்படின்னா இந்த ஹேண்ட் ரைட்டர் நோட் வந்து உங்களுக்கு நான் சென்ட் பண்ணி விடுவேன். ஓகேங்களா. ஸோ ஹேண்ட் ரைட்டர் நோட்டை வந்து நீங்கள் பார்க்குறப்போ இந்த அன்ரியலைசேஷன் ப்ராஃபிட் நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படிங்கிற கேல்குலேஷன் வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக புரிஞ்சிடும். ஓகேங்களா. ஓகே. ஸோ பார்க்குறப்போ சப்போஸ் உங்களுக்கு இந்த அன்ரியலைசேஷன் ப்ராஃபிட் சைடில் இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு சைடில் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து கேளுங்க, நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஓகே. ஸோ அன்ரியலைசேஷன் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப ஒரு தடவை நான் வந்து சொல்கிறேன். பி வந்து பார்த்திங்கன்னா கியூக்கு வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ பி வந்து கியூக்கு சேல் பண்ணுறப்போ பி வந்து செல்லிங் ப்ரைஸை சேல் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து காஸ்ட்டு ப்ளஸ் ப்ராஃபிட்டில் சேல் பண்ணுறாங்க. இந்த ப்ராஃபிட் வந்து யாருக்குள்ளது, பிக்குள்ளே ப்ராஃபிட்டு. ஸோ பிக்குள்ளே ப்ராஃபிட்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகேங்களா. ஸோ பியோட கிராஸ் ப்ராஃபிட் வந்து 9,50,000. பியோட டோட்டல் சேல்ஸ் வந்து 30,80,000. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 25% வந்து உங்களுக்கு கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ வரும். ஓகேங்களா. ஸோ இது 30.84ங்கிறது வேறு ஒரு சம் உள்ளது. ஓகேங்களா. ஸோ அது வந்து இதில் இன்க்ளூட் ஆகிருக்கு. ஸோ 25% தான் கரெக்டான கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ. ஸோ இதில் வந்து நீங்கள் போடணும். ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் க்ளோசிங் ஸ்டாக் வந்து நீங்கள் கியூவோட க்ளோசிங் ஸ்டாக் வந்து 2,09,000 சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 2,09,000 வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில்
பியோட கண்டென்ட்டும் இருக்குது, பியோட கண்டென்ட்டும் இருக்குது. ஓகே, பியோட கண்டென்ட்டும் இருக்குது, எக்ஸ்டர்னல் பர்ச்சேஸும் சேர்ந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த 2,09,000 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரேஷியோவாக நீங்கள் பிரிக்கணும். ஸோ பிக்குள்ளது மட்டும் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ரேஷியோ படி நீங்கள் பிரிக்கணும். ஓகேங்களா? ஸோ ரேஷியோ படி பிரிக்கணும் அப்படின்னா பர்ச்சேஸ் ஃப்ரம் கியூ டோட்டல் பர்ச்சேஸ். ஸோ இந்த ரேஷியோவில் நீங்கள் பிரிச்சிட்டிங்க அப்படின்னா க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் கியூ வித் த கண்டெய்ன்ஸ் கண்டென்ட் ஆஃப் பியோட கண்டென்ட் மட்டும் எவ்வளோ இருக்குது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதில் வரக்கூடிய அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட். ஸோ 1,52,000 க்ளோசிங் ஸ்டாக் இந்த கண்டென்ட் ஆஃப் பி இன்ட்டு 25% போட்டிங்கன்னா 38,000 வரும். இதுதான் உங்களோட அன்ரியலைசேஷன் ப்ராஃபிட். ஸோ இதை நீங்கள் ஜென்ரல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து எலிமினேட் பண்ணி விட்டுருவீங்க. ஓகேங்களா? சிம்பிள். ஸோ பாருங்கள், பார்க்குறப்ப டவுட் வந்துச்சுன்னா கேளுங்க, நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா?